ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்து 33 வருடங்கள் வாழ்ந்து கடைசியில எல்லா மனிதனுடைய பாவத்திற்காக சாபத்திற்காக கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிரோடு கூட எழுந்தார். அதை நினைவு கூறும்படி நாங்கள் எல்லா இடங்களிலேயும் சென்று நாங்கள் இந்த செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆகையினால இன்றைக்கும் உங்கள் மத்தியில நாங்கள் வந்திருக்கிறோம். ஆகையினால ஒரு 10 நிமிடங்கள் எதற்கோ நீங்க நேரத்தை கொடுக்கிறீங்க. ஒரு 10 நிமிடங்கள் நீங்க இந்த வார்த்தைகளுக்கு நேராக செவி கொடுக்கும்படி உங்களை நாங்கள் அன்போடு கூட நாங்கள் கேட்டுக்கொள்ளுகிறோம். வேதத்துல ஒரு வார்த்தை விதமா எழுதப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்பதாக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி உங்களை சுத்திகரிக்கும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு மனிதனுடைய பாவத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில சுமந்து தீர்த்தார். ஆகையினாலேதான் வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல எதற்காக வந்தார் என்றால், மனிதனுடைய பாவத்தை சிலுவையில சுமந்து தீர்ப்பதற்காக. இயேசு கிறிஸ்து எதற்காக 2000 வருடங்களுக்கு முன்பாக இந்த பூமியில பிறந்தார் என்றால், எல்லா மனிதனுடைய பாவத்தையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு மனுக்குலத்திற்கு ஒரு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுக்க வேண்டும். மனுக்குலம் நரகத்திற்கு போகக்கூடாது, பாவம் மன்னிக்கப்பட்டு கடவுள் வாழ்கிற சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்தார். 33 வருடங்கள் வாழ்ந்து கடைசியில எதற்காக இந்த பூமியில அவதரித்தாரோ அந்த நோக்கத்தையும் அந்த சித்தத்தையும் சிலுவையில நிறைவேற்றி முடித்தார். இயேசு கிறிஸ்து ஒரு பாவமும் அறியாதவர். இந்த பூமியில வாழ்ந்த நாட்களில அவரை யாருமே பாவி என்று சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு இந்த பூமியில நேர்மையாய் வாழ்ந்தார். அவரை நன்றாய் விசாரித்த பிலாத்து சொல்லுகிறார், அவர் ஒரு நீதிமான். இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த, இயேசு கிறிஸ்துவை கடைசியில காட்டி கொடுத்த யூதாஸ் சொல்லுகிற வார்த்தை, இயேசு கிறிஸ்து குற்றமற்ற ரத்தம். பிலாத்துடைய மனைவி விதமாய் சொல்லுகிறார், அந்த நீதிமான் நிமித்தம் நான் சொப்பனத்துல வெகுவாய் பாடுபட்டேன். இயேசு கிறிஸ்துவை குறித்து எல்லாருமே சொல்லுகிறார்கள், அவர் ஒரு நீதிமான், குற்றமற்றவர், பழுதற்ற ஆட்டுக்குட்டி என்று வேதம் அவரை குறித்து சொல்லுகிறது. பாருங்க, குற்றமில்லாத இந்த பூமியில ஒரு தவறையும் நடப்பிக்காத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தவறு செய்தவர் போல, தவறு செய்த தண்டிக்கப்பட்ட 2 கள்ளங்களுக்கு மத்தியில இயேசு கிறிஸ்து தொங்கிக் கொண்டிருந்தார். பரிசுத்தமுள்ள ஆண்டவர், ஒரு பாவமும் அறியாத இயேசு கிறிஸ்து பாவம் செய்தவரை போல தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டு சிலுவையில தொங்கினார். எதற்காக என்றால், உங்களுக்காகத்தான். இந்த பூமியில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து குற்றம் செய்தவர் போல சிலுவையில அடிக்கப்பட்டு தொங்க விடப்பட்டார். நீங்க செய்த பாவம், நான் செய்த பாவம், இந்த பூமியில வாழ்கிற ஒவ்வொரு மனிதன் செய்த அத்தனை பேருடைய பாவத்திற்காக இயேசு சிலுவையில அடிக்கப்பட்டார். அவருடைய சரீரத்தில் இருந்து சொட்டு சொட்டாய் ரத்தம் இந்த பூமியில விழுந்தது. எதற்காக என்றால், மனிதனுடைய பாவத்திற்காக அவர் ரத்தத்தை எல்லாம் சிந்தினார். கடைசி சொட்டு ரத்தம் கூட இந்த பூமியில மனிதனுக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிற பொழுது ஒரு போர் சேவகன் ஓடி வந்து ஒரு ஈட்டி எடுத்து விழாவில குத்துகிறான். குத்துகிற பொழுது கடைசி சொட்டு ரத்தம் கூட இந்த பூமியில சிந்தப்பட்டது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பரிசுத்த ரத்தத்தை சிந்தினபடினாலேதான் மனிதனுக்கு
பாவ மன்னிப்பு கொடுக்க முடிந்தது. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் மனிதனுடைய பரிசுத்த ரத்தம் இந்த பூமியில சிந்தப்பட வேண்டும். ஆனால் வேதம் சொல்லுகிறது எல்லா மனிதரும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்து போனார்கள். இந்த பூமியில் இருக்கிற நம்முடைய ரத்தம் மனிதனுடைய பாவத்திற்காக ஈடு செய்யாது. ஏனென்றால் நம்முடைய ரத்தம் குற்றமுள்ள ரத்தம். ஆனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் குற்றமற்ற ரத்தம். இந்த பூமியில நாம் பிறந்தது போல இயேசு கிறிஸ்து பிறக்கவில்லை. அவர் கண்ணியின் வயிற்றிலே அவதரித்தார். பாவம் இல்லாதவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்தபடினாலேதான் அவருடைய ரத்தம் நம்ம பாவத்திற்கு நிவிர்த்தியாக கொடுக்க முடிந்தது. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி உங்களை சுத்திகரிக்கும். ஒருவேளை நீங்க பாவத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால், கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருப்பீர்கள் என்றால், இன்றைக்கு மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல வாங்க. உங்க பாவத்தெல்லாம் மன்னித்து உங்களுக்கு வாழ்வு தருவார். மனிதனுடைய பாவத்தை மன்னிப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்தார். உங்களுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில ரத்தம் சிந்தினார். ஆகையினாலே இயேசுவிடத்துல வருவீர்கள் என்றால் பாவ மன்னிப்பு நிச்சயம் உங்களுக்கு கொடுக்கப்படும். மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டால் மாத்திரம்தான் சொர்க்கத்திற்கு போக முடியும். மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டால் மாத்திரம்தான் கடவுள் வாழ்கிற அந்த பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியும். இல்லை என்றால் நரகத்திற்கு தான் போகணும். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாவத்தோடு கூட நம்ம மரிப்போம் என்றால் போக வேண்டிய இடம் நரகம். ஆனா பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு நாம் மரிப்போம் என்றால் நாம போக வேண்டிய இடம் சொர்க்கம். இயேசு இல்லாம இந்த பூமியில ஒரு மனிதனும் சொர்க்கத்திற்கு போக முடியாது. அவர் சொல்லியிருக்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை இன்றி ஒருவனும் பிதாவிடத்துல, அதாவது பிதா கடவுள் வாழ்கிற அந்த சொர்க்கத்திற்கு வர முடியாது என்று சொல்லி இருக்கிறார். ஆகையினாலே உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. இருக்கிற இடத்திலிருந்து இயேசுவே என் பாவத்தை மன்னியும். பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொள்வதற்கு பணம் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கடுமையாக நம்மை வருத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால், ஏசப்பா இதுவரைக்கும் நான் செஞ்ச பாவத்தை மன்னியும் என்று நீங்க கேட்டாலே போதும், உடனே பாவ மன்னிப்பு உங்களுக்கு உண்டாகும். அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டால் மாத்திரம்தான், இயேசு கிறிஸ்துவிடத்துல பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் சொர்க்கத்திற்கு போக முடியும். இந்த பூமி வாழ்க்கை கொஞ்ச காலம், ஆனா சொர்க்க வாழ்க்கை என்பது அது நித்திய நித்தியமாக 1000, 2000, 5000, 10,000 வருஷம் அப்படின்னு அதுக்கு கணக்கே கிடையாது. கடவுளோடு கூட வாழ்கிற வாழ்க்கை, கடவுளோடு கூட வாழ்கிற அந்த வாழ்க்கைக்கு போனோம் அப்படின்னா, அந்த பரலோகத்துல சொர்க்கத்துல போய் சந்தோஷமா வாழணும் அப்படின்னா ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும், இயேசுவே இதுவரைக்கும் நான் செஞ்ச பாவத்தை மன்னியும். ஏன்னா ஏசப்பா நம்ம பாவத்தெல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிலுவையில சுமந்து தீர்த்துட்டான். சிலுவையில் அவர் சுமந்து தீர்த்துட்டார். நம்ம கை செஞ்ச பாவத்தை, நம்ம கண்ணு செஞ்ச பாவத்தை, நம்ம கால்னால செஞ்ச பாவத்தை, நம்ம இருதயத்தினால, சிந்தனையினால, நம்ம சரீரத்தின் அவயவங்களினால செய்த அத்தனை பாவத்தையும் இயேசு சிலுவையில சுமந்து தீர்த்துட்டார். பரிசுத்தமுள்ள ஆண்டவர் நமக்காக குற்றமுள்ளவரை போல அவர் தொங்கிக் கொண்டிருந்தார். வாரினாலே அடிக்கப்பட ஒப்பு கொடுத்தார். அவருடைய முதுவெல்லாம் உளப்பட்ட நிலத்தை போல அடிச்சாங்க. எதுக்கு? நம்ம செஞ்ச தப்ப அவர் ஏற்றுக்கிட்டார். தப்பே செய்யாதவர், ஒரு தவறும் செய்யாதவர், நீதிமான் நமக்காக அடிக்கப்பட்டார். நாம பெற வேண்டிய தண்டனைய அவர் தன்னுடைய சரீரத்துல ஏற்றுக்கொண்டார். தலையில முள்முடிய சூட்டினாங்க, தலையில முட்கள் அடங்கிய ஒரு கிரீடத்தை வச்சு ஓங்கி அடிக்கிறாங்க. முட்கள் எல்லாம் அந்த தலைக்குள்ள இறங்குகிறது. எதற்காக? நாம சிந்தனையினால, தலையினால, நம்ம கண்ணினால, நம்ம வாயினால செஞ்ச பாவத்தெல்லாம் அவர் அந்த முள்முடியில சுமந்து தீர்த்துட்டார். எத்தனை வேதனை! இயேசு கிறிஸ்து சிலுவையில எவ்வளவு பாடுபட்டார். எல்லாமே நமக்காகத்தான், மனிதர்களாகிய நமக்காகத்தான் இயேசு கிறிஸ்து
பாடுபட்டார். ஆகையினால அவர் என்னைக்கு சொல்ற வார்த்தை, என் ரத்தம் உங்க பாவங்களை எல்லாம் மன்னிக்கும். என் ரத்தத்தை நீங்க விசுவாசித்தீங்க அப்படின்னா, நம்புனீங்க அப்படின்னா, என்கிட்ட பாவ மன்னிப்பு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, உங்க பாவத்தெல்லாம் நான் மன்னிச்சு உங்களை சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்ப்பேன். மனிதர்களை சொர்க்கத்திற்கு கொண்டு போவதற்காகத்தான் 2000 வருடங்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து சிலுவையில ஜீவனையே விட்டார். அதனால யாராயிருந்தாலும் சரி, எல்லாரும் இயேசு கிட்ட வரலாம், எல்லாரும் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொள்ளலாம், சொர்க்கத்தின் பிள்ளைகளாய் மாறலாம். இயேசுவை நம்மள இந்த பூமியிலையும் ஆசீர்வாதமா வாழலாம். 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சத்தியத்தை தெரியாம நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ஆனா வியாதிப்பட்டு மரணப்படுக்கையில் இருக்கிற பொழுது 2 பேர் வந்து சொன்னாங்க, இப்ப நான் எப்படி உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், அதே போல வந்து சொன்னாங்க, ஐயா இயேசுவை நம்புங்க, இயேசு சுகம் தருவார், பாவத்தை மன்னிப்பார், சொர்க்கத்திற்கு கொண்டு போவார் அப்படின்னு இந்த சத்தியத்தை எனக்கு சொன்னாங்க. அதை நான் அப்படியே ஏற்றுக்கொண்டு ஏசப்பான்னு கூப்பிட்டேன். என் பக்கத்துல ஏசப்பா வந்தாங்க, என்னை தொட்டாங்க, சுகமாக்குனாங்க, என் பாவத்தெல்லாம் மன்னிச்சாங்க. இன்னைக்கு நான் மரித்தால் கூட கடவுள் வாழ்கிற அந்த சொர்க்கத்திற்கு போவேன் அப்படிங்கிற அந்த நிச்சயத்தை எனக்கு ஏசப்பா கொடுத்தாங்க. இந்த பூமி வாழ்க்கை கொஞ்ச காலம், அதனால கடவுளுக்கு பயந்து உண்மையாய் உத்தமமாய் வாழ்ந்து இயேசுவிடத்துல பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு நாம இந்த பூமியை விட்டு போகணும். பூமியை விட்டு போன அடுத்த நிமிஷம் பரலோகம். அது ஆசீர்வாதமான இடம், தங்கமயமான இடம். அங்க அழுகை கிடையாது, கண்ணீர் கிடையாது, வேதனை கிடையாது, நிந்தை கிடையாது, அவமானம் கிடையாது, மரணம் கிடையாது. கடவுளோடு கூட எப்பொழுதும் அவரை தரிசித்து வாழ்கிற ஒரு இடம். அந்த இடம் இல்லைன்னா அடுத்தது நரகம். அது செஞ்ச தப்புக்கு தண்டனை கொடுக்கிற ஒரு இடம். அந்த நரகம் ரொம்ப வேதனை உள்ளது, அது அக்கினி கடல், அதுல தூக்கி போட்டுருவாங்க. அதனால 2 வாய்ப்பு மனிதர்களுக்கு, ஒண்ணு பரலோகம், இல்ல அப்படின்னா நரகம். பரலோகத்திற்கு போவதற்கு ஒரே வழி இயேசு மாத்திரம்தான். இயேசுவின் ரத்தத்தின் மூலமாகத்தான் பாவ மன்னிப்பு நிச்சயம் கிடைக்கும். அந்த பாவ மன்னிப்பு நிச்சயம் கிடைச்சாதான் பரலோகம் போக முடியும். ஆகையினால இப்ப நான் உங்களுக்காக ஒரு சின்ன பிரார்த்தனை பண்ண போறேன். யாரா இருந்தாலும் சரி, என்னோடு கூட நீங்க இணைந்து இருக்கிற இடத்துல கண்களை மூடி, ஏசப்பா என் பாவத்தை மன்னிங்க, என்ன ஆசீர்வதிங்க, அவ்வளவுதான். ஏசப்பாவை கும்பிடுறது ரொம்ப லகுவான காரியம். ₹1 கூட பணம் செலவு பண்ண அவசியம் இல்லை. உங்க இருதயத்தை மாத்திரம் கொடுத்தா போதும். ஏசப்பான்னு நீங்க உங்க வீட்டுக்குள்ள இருந்து கூப்பிட்டா போதும். உங்க பக்கத்துல வந்து என்ன மகனே, என்ன மகளே அப்படின்னு ஒரு தகப்பனை போல, தாயை போல விசாரிக்கிற நல்ல ஆண்டவர். அவரை நீங்க கூப்பிட்டு பாருங்க, கூப்பிட்டு பழகுங்க. அத்தனை சந்தோஷம், அத்தனை மகிழ்ச்சி, அத்தனை ஆசீர்வாதம் இருக்கிறது. எல்லாத்துக்கும் மேல பரலோக ஆசீர்வாதம் இருக்கிறது. 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் உங்களை போலதான் இருந்தேன். ஆனா வேதத்தை வாசிக்க வாசிக்க, ஏசப்பா கிட்ட பேச பேச எல்லையில்லாத மகிழ்ச்சி, எல்லையில்லாத சந்தோஷத்தை எனக்கு ஆண்டவர் தந்தார். அதனால இன்றைக்கும் நீங்க என்னோடு கூட ஜெபத்துல நீங்க இணைந்து ஏசப்பான்னு கூப்பிடுங்க. நிச்சயமாகவே ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வாழ்நாளை எல்லாம் வீணாளா வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வாழ்நாளை எல்லாம் வீணாளா வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வந்தவர் பாதம் சரணடைந்தார், வாழ்விக்க உன்னை சேர்த்து கொள்வார். வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. அழகும் மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. அழகும் மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. மரணம் ஒரு நாள் சந்திக்குமே, மறவாதே உன் ஆண்டவரை. வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் ஊற்றா
உற்றார் உறவினரும் கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் உற்றார் உறவினரும் கூடவிட்டு உன் ஆவி போனார் கூட வருவார் யாரும் இல்லை வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வந்தை. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி. உடைய சித்தத்தின்படி இந்த இடத்துல கொண்டு வந்து ஆண்டவர சத்தியத்தை சொல்ல வைத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி அப்பா. அந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற அந்த வார்த்தையின்படி ஏசப்பா ஒவ்வொருவரையும் நீங்க பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை ஆக்கி சொர்க்கத்தின் பிள்ளைகளாக மாற்றுங்க ஏசப்பா. ஒருத்தரும் நரகத்திற்கு போகக்கூடாது, ஒருத்தரும் கெட்டு நரகத்துல போய் வேதனைப்படக்கூடாது ஏசப்பா. ஆகையினால இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்து ஆண்டவரே நீங்க சொர்க்கத்தின் பிள்ளைகளாக மாற்றி ஆசீர்வதிங்க. இந்த தெருவில் இருக்கிற இந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு ஞானம் கல்வி மரத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க. வேலைக்காய் காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அதற்கேற்ற வழிவாசலை திறங்க. திருமணத்திற்காய் காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அதற்கேற்ற வழிவாசலை திறந்து கொடுங்கப்பா. சரீரத்துல பலவீனத்தோடு வியாதியோடு இருக்கிற மக்களுக்கு நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் ஏசப்பா நீங்க கொடுக்க வேண்டும் என்று செபிக்கிறப்பா. ஆண்டவர் வேலைக்கு போகிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும், மிருக ஜீவன்களை ஆசீர்வதியும், நிலங்களை ஆசீர்வதிங்க. எல்லாவற்றிலையும் ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஒவ்வொரு மக்களுக்கும் உண்டாகட்டும் என்று செபிக்கிறப்பா. அந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. வாகனங்களை போகிற பொழுது வருகிற பொழுது பாதுகாப்பு கொடுங்க. எந்த விதமான விபத்துகளும் நடக்காதபடிக்கு, சடுதி மரணம் ஏற்படாதபடிக்கு ஏசப்பா நீங்க மக்களை எல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்று ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக பாவத்தை மன்னித்து சொர்க்கத்தின் பிள்ளைகளாக மாற்றி ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென்.